ஸ்கூல் திறக்க போகிறாங்க. கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு டெய்லி டிஃப்ரெண்ட்டாகவும் ஈஸியாகவும் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். லாஸ்ட் வர ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீஸ் மயோ சாண்ட்விச் ப்ரெட் கிடச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் நார்மல் மில்க் ப்ரெட்டில் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு 2 ப்ரெட் எடுத்துகிட்டு சைடில் இருக்க ப்ரௌன்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஒன் சைட் ஆஃப் த ப்ரெட்டில் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1 ஸ்லைஸ் சீஸ் வச்சுட்டு பாயில்டு ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ப்ரெட்டில் மைனஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம சாண்ட்விச்சை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி ப்ரெட் எடுத்து 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். சீஸ் ஒரு வரை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான சீஸ் மயோ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக இருக்குல்ல, ஒரு 2 நிமிஷம் வேலை தான். ப்ரெட்டை 2 கட் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், இதில் கெச்சப் லேயரும் மைனஸ் லேயரும் இன்பிட்வீனில் ஸ்வீட் கார்ன் சீஸும் நல்லாவே தெரியும். இது கூட நான் ஒரு எக் பாயில் பண்ணி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வாங்க லஞ்ச் பாக்ஸில் வைக்கலாம். எக்கில் மேலே லைட்டாக பெப்பர் தூவி விட்டாச்சு. அவ்வளோதான், மண்டே லஞ்ச் பாக்ஸ் ரெடி. சப்பாத்தி நூடுல்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 சப்பாத்தி எடுத்துருக்கேன். அது நல்லா ரோல் பண்ணிவிட்டு நைஃப் வச்சு கட் பண்ணுறேன். இப்படி நீளமாக கிடைக்கும். சிசர் வச்சு கூட கட் பண்ணலாம். ரொம்ப ஒல்லியாக வெட்டணும்னு இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அது கூடவே ஃபைனாக சாப் பண்ணிட்டு கார்லிக் அது லைட்டாக வதங்கவும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், ஆனியன் கொஞ்சமாக வதங்கவும் அது கூடவே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட், அது கூடவே கொஞ்சம் கேப்சிகம், எல்லாத்தையும் லைட்டாக கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட், அது கூடவே கொஞ்சம் பெப்பர். வேணும்னா நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். நான் குழந்தைக்கு கொடுக்குறங்காட்டி பெப்பர் மட்டும் போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் சோயா சாஸ், இது எல்லாமே சேர்த்து கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி பீசஸ் எடுத்து இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டோம்னா மசால்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டிடணும். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட எக் போட்டும் பண்ணலாம். வாங்க டிஃபன் பாக்ஸில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி நூடுல்ஸ் வச்சுட்டு நான் இது கூட குக்கும்பர் பொமக்ரானேட் போட்டு ரைத்தா பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், டியூஸ்டே லஞ்ச் பாக்ஸ் ரெடி. ஸ்வீட் கார்ன் பன்னீர் ரோல், அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன் போட்டு அது கொஞ்சம் லைட்டாக வதங்கவும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸ் போட்டுட்டு பன்னீர் நல்லா எல்லா சைடும் ப்ரௌன் ஆகிற அளவு 2ஐயும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக சால்ட், அது கூடவே கொஞ்சம் பெப்பர், மசால் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேபிக்கு கொடுக்குறங்காட்டி நம்ம மசால் போடுறதில்ல, பெப்பர் மட்டும்தான். உப்பு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு இது கூடவே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி நிறையா போட்டுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் எல்லாமே நமக்கு மிக்ஸ் ஆகி ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணால் 1 மினிட் சிம்மில் வச்சுட்டா நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கு ஒரு நல்ல சாஃப்டான சப்பாத்தி ஒன்று எடுத்துகிட்டு ஸ்வீட் கார்ன் அண்ட் பன்னீர் மிக்சரை ஸ்ட்ரைட் லைனாக வைக்கிற மாதிரி வச்சுட்டு நம்மளோட டொமேட்டோ கெச்சப்பே எடுத்து ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் காட்டுற மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு நைஃப் எடுத்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் பன்னீர் ரோல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இது எப்படி லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் பன்னீர் ரோலுக்கு நான் என்ன மேட்ச் பண்ணியிருக்கேன்னா சைட் டிஷ்ஷாக ஆப்பிள்ஸும் குக்கும்பரும் குக்கி கட்டர்ஸ் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில். வெனஸ்டே லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பொடி இட்லி எனக்கும் என்னோடய பையனுக்கும் மோஸ்ட் ஃபேவரட் ஒன். பேன் எடுத்து வேணுங்கிற அளவுக்கு ஆயில் போட்டுட்டு கடுகு பொரிஞ்சு வரும், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது 2ம் போட்டுட்டு அம்மாவோட ஃபேவரட் மேஜிக் பருப்பு பொடி இது போட்டுட்டு லைட்டாக எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற அளவு செஞ்சுட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மினி இட்லிஸ் எடுத்து பொடியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் டேஸ்டி ஃபேவரட் அண்ட் க்யூட்டான பொடி இட்லிஸ் ரெடி பண்ணியாச்சு. லஞ்ச் பாக்ஸில் எப்படி பேக் பண்ணலான்னு பார்க்கலாம். மினி இட்லிஸ் ஆல்ரெடி பொடி போட்டிருக்கிறதுனால நமக்கு சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. இதுக்கு ஜஸ்ட் நான் வந்து குக்கும்பர் அண்ட் கேரட்ஸை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் தேர்ஸ்டே லஞ்ச் பாக்ஸ் ரெடி. குட்டி பூரி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா. ஒரு பேனில் நிறைய பட்டர் ஆட் பண்ணிவிட்டு
அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு 5-6 பல்லு பூண்டு அது கூடவே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய தக்காளி, அதெல்லாம் கிளறி விட்டு அது கூட ஒரு 10 to 12 கேஷ்யூ நட்ஸ் அதையும் சேர்த்து கிளறிட்டு ஒரு ஸ்பூன் வீட்டு மசால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு சால்ட், இது எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மூடி வச்சு கொஞ்சம் குக் ஆகிற அளவுக்கு விட்டுறணும். ஒரு 2 minutes நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம அரைக்கிறதில் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிடலாம். அந்த கேப்பில் நம்ம போயிட்டு ஒரு பேன் எடுத்து அதில் பட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணி எல்லா சைடும் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவையான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பேன் எடுத்து பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி, பட்டர் நிறையவே ஆட் பண்ணலாம், ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலா தானே. அதில் கொஞ்சம் மசால் போட்டுட்டு மசால் பட்டரில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு அது கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் அது நல்லா கிளறிட்டு கொஞ்சம் ஆனியன் வதங்கவும் கொஞ்சமாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றி நல்லா சிம்மில் ஒரு 2 to 3 minutes வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணி நல்லா எல்லாமே கிளறி விட்டு சிம்மில் ஒரு 2 minutes போட்டால் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். இது குக்கி கட்டர்ஸ் 4 ஷேப்ஸில் வரும். அதில் ஒன்றுலேயும் 3 ஷேப்ஸ் பிக்கு ஸ்மால் அப்படி இருக்கும். நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இது சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த ஷேப்ஸ் வச்சு நம்ம ஜஸ்ட்டு கட் பண்ணாலே போதும். ஒன் சைட் ஷார்ப்பாக இருக்கும், ஒன் சைட் பிளண்ட்டாக இருக்கும். நமக்கு யூஸ் பண்ண நல்லாவே இருக்கும். இப்படி எல்லா ஷேப்ஸ்லும் வேணுங்கிற அளவு கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணி எப்போவும் பூரி பொரிக்கிற மாதிரி டபுள் சைட் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயிடுச்சு, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணலாம். Friday lunch box ready. Tomato pasta. ஒரு பேன் எடுத்து அதில் 3 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் நல்லா உருகி வரும்போது அதில் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக், அதில் ஹாஃப் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்க கேப்பில் 2 தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பெப்பர், அது கூடவே பாஸ்தா மசாலா. இது நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். நான் அது எப்போவுமே வாங்கி வச்சுருப்பேன். பாஸ்தா மசாலா ஆட் பண்ணுறேன். பாஸ்தா மசாலா, பெப்பர் அண்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மசாலா ஸ்மெல் நமக்கு வரும். அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க மக்ரோனி பாஸ்தா எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த பாஸ்தானாலும் ஆட் பண்ணலாம், சேம் ப்ரொசீஜர் தான். பாஸ்தா நல்லா ஃபுல்லாக மசாலாஸ் எல்லாமே பாஸ்தாக்குள்ளே ஏற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் பாஸ்தா ரெடி. பாஸ்தாவை லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணலாம். பாஸ்தா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பையன் சாப்பிட்ற அளவுக்கு தான், அதை விட அதிகமாக எது வச்சாலும் ரிட்டன் நமக்கு தான் வரும். அளவாக வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சாட்டர்டே லஞ்ச் பாக்ஸும் ரெடி. மண்டே டு சாட்டர்டே போட்டிருக்க லஞ்ச் பாக்ஸ் வீடியோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை. இந்த ட்ரையில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களோட குழந்தைக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.